Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் 4வது சம் பார்க்க போகிறோம்ப்பா. அந்த ஃபர்ஸ்ட் சம் எப்படி பண்ணலாம்னா கொஸ்டினாக கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணுறேன். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் தி ரிலேஷன்ஸ் by an arrow diagram, a graph, a set in roster form. wherever possible. அதாவது ஆரோ டயக்ராம் வரையணும், கிராஃப் வரையணும், செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் ஒரு செட்டு எழுதணும். அது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கிற ஒரு செட்டு எழுதணும் கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அவங்களே. இப்போ எக்ஸு கமா ஒய்ன்னு செட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2y. ஸோ 2yங்கிற ஃபார்மேட்டில் எக்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ தனியாக கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 5 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 1, 2, 3, 4 அது ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட்டு வரணும், இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூவும் தனியாக கொடுத்துருக்காங்க. திருப்பி எதுக்கு எக்ஸு வந்து 2y ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்கன்னு. ஸோ இங்கே ஏன் அப்படி கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வந்து ரிலேஷன் ஆக்சுவலி எக்ஸ் = 2yங்கிறது ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டினே பாருங்கள், ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன். அதாவது ரிலேஷன் வந்து எக்ஸு கமா ஒய் அந்த ஃபார்மில் தான் இருக்கும். அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில இருக்க அந்த ரிலேஷன் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸ் = 2y இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷனாக இருக்கிற ஃபார்மேட். ஸோ அதுதான் எக்ஸ் = 2y அந்த ரிலேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ரிலேஷன் ஃபார்மேட்டு. இது எக்ஸோட வேல்யூ தனியாக ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேல்யூஸு எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. எக்ஸ் = 2yங்கிறது அதோட ரிலேஷன், அந்த ரிலேஷனோட ஃபார்மேட். இது வேல்யூஸு, இது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. அவ்வளோதான்ப்பா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிவன் வந்து எக்ஸ் = 2yன்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷனை அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. ஓகேப்பா. அப்புறம் இப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸ் = 2yன்னு எழுதிட்டோம். இந்த எக்ஸோட வேல்யூ எழுதாதீங்க. ஸோ இதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே எக்ஸ் = 2yன்னு போட்டிருக்கோம். நீங்கள் இதை எழுதாதீங்க, ஒய்யோட வேல்யூ இங்கே எழுதிக்கோங்க. இப்போ இப்போ வந்து எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா, இப்போ எக்ஸ் = 2y நீங்கள் இருக்கலையா, ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போனா 2yனா 2 × 1 = 2. அப்போனா எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன எழுதியிருக்கோம், 2 எழுதியிருக்கோமா. அப்போனா 2 கமா போட்டு இங்கே ஒய்க்கு பதிலாக 1 போட்டிருக்கோமா. அப்போனா இந்த 1 வந்து இங்கே எழுதிடணும். ஸோ எக்ஸு கமா ஒய் ஃபார்மேட்டில் 2, 1ங்கிற வேல்யூ வந்து இருக்குது. ஓகேப்பா. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. இப்போ y = 1 நீங்கள் போட்டோம். அதுக்கப்புறம் y = 2ன்னு இங்கே எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் = 2y இல்லையா, எக்ஸ் = 2y இருக்குது. அப்போனா ஒய்க்கு பதிலாக இந்த 2y இங்கே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒய்க்கு பதிலாக 1 போட்டோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் ஒய்க்கு பதிலாக போடுறோம். ஸோ அப்புறம் 2 × 2 = 4. அப்போனா எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ ஆனால் 4, 2 ஆன்சராக எழுதணும். இப்போ அடுத்த ஸ்டெப் வாங்க. எக்ஸ் = 2y கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய்க்கு 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது, 3 இருக்கா. அப்போனா ஒய்க்கு பதிலாக 3 போடணும். அப்போனா 2 × 3 என்னது, 6. ஸோ 6 இங்கே எழுதிட்டு, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 6 போடுங்க. ஸோ 6 கமா போட்டு ஒய்யோட வேல்யூ இங்கே என்ன போட்டிருக்கோம், 3. அந்த 3 வந்து இங்கே போட்டுருங்க. அதே மாதிரி எக்ஸ் = 2y இங்கே இருக்காங்க, 2y இங்கே எழுதிக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எக்ஸ் = 2y நீங்கள் எழுத தேவையில்லை. ஒரு தடவை நீங்கள் கிவன் போட்டு 2y எழுதுனா போதும். நீங்கள் சம் பண்ணும்போது ஒய்க்கு பதிலாக அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ கடைசி என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு பதிலாக 4 போடணும். ஸோ 2 × 4 போட்டு, ஸோ 2 × 4 என்ன, 8. அப்போனா எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ எனக்குள்ளே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ
ஸோ அந்த சப்ஸ்டியூட் பண்ணியிருக்க வேல்யூ மட்டும்தான் இங்கே போடணும். ஸோ 8,4 அது ஒரு பேராக எழுதிடணும். இப்போ வந்து ரிலேஷன் எழுதிருங்கப்பா. இப்போ வந்து ரிலேஷன் எழுதணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரிலேஷனை வந்து இந்த மாதிரி பேராக எழுதிடுங்க. ஸோ பேராக எப்படி எழுதலாம்னா 2,1 4,2 6,3 8,4. ஸோ இந்த 4 வேல்யூமே ரிலேஷன். ஸோ அந்த பேர் வந்து அப்படியே எழுதிடுங்க. இது வந்து அந்த பேர் எழுதியிருக்கத இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு செட்டாக எழுதிடுங்க. இப்போ ஆரோ டயக்ராம் போடுங்க. ஸோ ஆரோ டயக்ராம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி நீளமாக ஒரு சர்க்கிள் போட்டு எக்ஸுன்னு போட்டு ஒரு சர்க்கிள் போடுங்க, ஒய்ன்னு போட்டு இன்னொரு சர்க்கிள் போடுங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, கொஷனில் இருக்கிறதான் நம்ம வந்து எழுதணும். இங்கனுக்குள்ளே எக்ஸோட வேல்யூ 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2, 3, 4, 5ன்னு எழுதிடுங்க. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 1, 2, 3, 4 எழுதிடுங்க. ஏன்னா கொஸ்டினில் இருக்கிறதா இங்கே எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா 2,1. ஸோ 2ஐயும் 1ஐயும் நம்ம பேர் பண்ணணும். இங்கே 4,2 இருக்குது. அப்போனா எக்ஸோட வேல்யூ 4 இருக்குது. ஒய் இடத்துல ஒய் இருக்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போனா 4ஐயும் 2ஐயும் பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இங்கனுக்குள்ளே பேர் பண்ணணும். அது எப்படி பேர் பண்ணாமல் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2,1 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இடத்துல 2 இருக்குது, ஒய்யோட பிளேஸில் 1 இருக்குது. அப்போனா எக்ஸ் இடத்துல 2 இங்கே இருக்கா, ஒய் வேல்யூவில் இங்கே 1 இருக்குது. அப்போனா 2ஐயும் 1ஐயும் பேர் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு ஒரு இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ 4 இருக்குது, ஒய்யோட வேல்யூ 2 இருக்குது. இங்கனுக்குள்ள எக்ஸோட வேல்யூ 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, ஒய்யோட வேல்யூ 2 இங்கே இருக்கா. அப்போனா 4க்கும் 2க்கும் நேராக ஒரு லைன் போடுங்க, ஒரு ஆரோ மார்க் போடுங்க. அப்புறம் மூணாவதாக ஒரு பேர் இருக்குது பாருங்கள், 6,3. ஸோ 6 வந்து எக்ஸில் இருக்குது, 3 வந்து ஒய்யில் பிளேஸாக இருக்குது. ஸோ எக்ஸில் 6 இருக்கான்னு பாருங்கள். 5ஓட தான் இருக்குது, 6 வந்து இல்லை. அப்புறம் இது வந்து பேர் பண்ண முடியாது, அவ்வளோதான், விட்டுருங்க. அடுத்து 8,4 இருக்குது. ஸோ அதுவும் 8ம் இல்லை, அதையும் விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், ஆரோ டயக்ராம் அவ்வளோதான்ப்பா. இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப் வரைங்க. நான் சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒய் ஆக்சிஸ் போடுங்க. ஸோ போட்டு 0ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1, 2, 3, 4, 5 எழுதிக்கோங்க. இங்கேயும் 1, 2, 3. இப்போ கிராஃப் எப்படி வரைகிறது பார்ப்போம் இல்லையா. ஸோ இதைத்தான் நம்ம கிராஃபாக வரைய போகிறோம். 2,1 இருக்கு இல்லையா. அப்போனா இங்கனுக்குள்ளே 2 இருக்குது, இங்கனுக்குள்ளே 1 இருக்குது. ஸோ 2க்கும் 1க்கும் நேராக இங்கனுக்குள்ளே பாயிண்ட் பண்ணி ரவுண்டு பண்ணி 2,1ன்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் 4,2 இருக்குது ரெண்டாவதான். ஸோ இங்கனுக்குள்ளே 4 இருக்குது, இங்கனுக்குள்ளே 2 இருக்குது. ஸோ 2க்கு நேராக 4க்கு நேராக ஒரு வேல்யூஸை பாயிண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் 4,2. அதுக்கப்புறம் 6,3 இருக்குது மூணாவதா. ஸோ 6 வந்து இங்கே வந்து இல்லை. சார் இதை நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். 6 இங்கே போட முடியாது. ஏன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5 இதானே கொடுத்துருக்காங்க. அதனால தான் 2, 3, 4, 5 இந்த வேல்யூஸ் மட்டும்தான் வரும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 1, 2, 3, 4 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் கொடுத்தாம அதே 1, 2, 3, 4 வேறு தான் எழுதணும். நான் தெரியாமல் 5 எழுதுறேன். 5 வந்து வராது, அவ்வளோதான். ஸோ 4 வர தான் எழுதணும். ஸோ அப்போனா எக்ஸோட வேல்யூ 6 இங்கனுக்குள்ளே 6,3, 8,4 ரெண்டுமே பேர் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸில் 6 இல்லை, இங்கனுக்குள்ளே இருக்க எக்ஸ் வேல்யூலாம் 8 வந்து இல்லை, 5ஓட முடிஞ்சிச்சு. ஸோ பேர் பண்ண முடியும், அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. கிராஃப் அவ்வளோதான். அப்புறம் செட்டின் ரோஸ்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க இல்லையா. மூணாவதாக ஒரு கொஸ்டின்னு செட்டு எழுதணும்னு, அது ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்னென்னா, இப்போ இங்கே இருக்க நம்ம பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா 2,1
4,2 இந்த ஆரோ டயக்ராம் பார்த்து அப்படியே எழுதிடுங்க. 2க்கும் 1க்கும் பேராக ஆரோ மார்க் போடுங்க. ஸோ 2,1 எழுதிக்கோங்க. 4க்கும் 2க்கும் நேராக ஆரோ மார்க் போட்டிருக்கீங்க. அப்படின்னா 4,2 அப்படிங்கிற செட்டாக இங்கே எழுதிடுங்க. ஸோ இந்த 2 வேல்யூஸையுமே இங்கே எழுதிடுங்க செட்டாக. நீங்கள் ஆரோ டயக்ராம் ஆரோ மார்க் பண்ணியிருக்கதை நீங்கள் இங்கே செட்டாக எழுதுறீங்க. அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.